beautiful top box. Hi guys, welcome back to my channel. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே ரூம்ல நான் என்னோட டாப் பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பண்ணேன். அந்த வீடியோ பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்குவேன், நான் கண்டினியூஸா இவ்வளவு டூரிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சீசன் ரைடர் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாங் ரைட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் என்னோட டாப் பாக்ஸ் வீடியோல வந்து மெயினா சொல்லியிருப்பேன், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் ஆயிடும் சொல்லி. கோவா நான் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி தான் போனேன். ஆனா டாப் பாக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நான் வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் டம்ப் பண்ணேன். அண்ட் நான் கோவா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா காட்ல ரேக் வந்து உடைஞ்சி அது ஒரு பெரிய சம்பவம், நான் அதை மறக்கவே மாட்டேன். ஜிஎஸ்ல வந்து அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறதுனால அண்ட் நம்ம லாங் ரைட்ஸ் போறது வந்து பாத்தீங்கன்னா we have to upgrade our luggage system. இந்த பேக்ஸ் வாங்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனா பேக்ஸ் will not work out. ஏன்னா பேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடைக்கும் and weight கம்மியா கிடைக்கும், but we don't get the security and also we don't get that rugged look. So I went forward and I bought Panniers for Leo. So நான் நார்மல் Panniers வாங்கல, நான் வந்து கஸ்டமைஸ்ட் Panniers தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். So இந்த வீடியோ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஐடியா இருந்தில்ல நான் இவ்வளவுலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு, ஒரு ஃபுல்லி லோடட் அட்வென்ச்சர் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் நான் டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரூ ஆக போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, சட்டை போட்டு அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இந்த பாக்ஸில் தான் நம்ம Panniers வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிருக்கு. மும்பைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா Panniers இந்த பாக்ஸில் தான் ட்ராவல் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் அண்ட் லக்கேஜ் சிஸ்டம்ஸ் எது நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே நல்ல பேக்கிங்கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. பாக்ஸ் பேக்கிங் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, பட் உள்ள எந்த அடியோ வாங்காமல் இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஏன் இந்த பாக்ஸை மும்பைலேருந்து ஆர்டர் பண்ணணும், இங்கே லோக்கலில் கிடைக்காதான் நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் இந்த பாக்ஸை வண்டியில் ஃபிட் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இது எங்கே வாங்கினேன், எவ்வளோத்துக்கு வாங்கினேன், எப்படி வாங்கினேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குற 70% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் தான். 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இட்ஸ் a big support to me. So let's not waste any time further. Let's get started with unboxing. ஸோ அன்பாக்சிங் சாதாரணமாக பண்ணால் எப்படி ஏஸ்தட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பெஷலான டூல் வாங்கியிருந்தேன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இந்த அன்பாக்சிங்க்கு தான் யூஸ் பண்ண போனேன். ஆனால் இவ்வளோ கன்றாகான காமெடின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வாங்கி வச்சுருந்தேன், அது எங்கே போய் தொலைச்சுன்னு தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசரு. எந்த அளவுக்கு ஏஸ்தட்டிக்காக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏஸ்தட்டிக்காக போக வேண்டியது தான். என்னங்கிறீங்க? நைஸ், வாவ், சரியான Panniers, சூப்பர் பேக்கிங், ஹெவி. ஸோ this is the left side pannier. இது எப்படி வச்சிட்டு வரேன். There's no damage man, super packing. This is the right side one. ஸோ இதை தூக்கி கொண்டாந்து இந்த பக்கம் போடுவோம். நான் சொன்ன மாதிரியே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே டேமேஜ் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. என்னோட ஏஸ்தட்டிக் டூலை காணும் கைஸ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா Panniersோ டாப் பாக்ஸோ வாங்கினீங்கன்னா இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வைங்க. ஏன்னா ஒன்ஸ் ரைடு முடிச்சுட்டு வந்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் இந்த கவரில் போட்டு இதை வச்சிங்கன்னா இதோட லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ டோன்ட் த்ரோ திஸ் கவர்ஸ் அவுட், கீப் தம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை. அண்ட் தீஸ் பாக்ஸஸ் ஆர் 100% வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸஸ். ஸோ இந்த பாக்ஸஸை நம்பி நீங்கள் புயல கூட எடுத்துன்னு போகலாம், உங்களுடைய லக்கேஜுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் Panniers என்னப்பா பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Panniers வாங்கினேன். ஸோ ரைட் சைட் Panniersஸை விட இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரைட் சைட் Panniers தான் கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வெயிட்டே தெரியல. மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் Panniers இந்த கட்டு. சைலன்சர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேக் வரும், அண்ட் சைலன்சருடைய கட்டு தான் இது. ஸோ இது பயங்கரமான லுக்கு கொடுக்கும் வண்டிக்கு. ஏன் அது மட்டும் இல்லை, ஏரோடைனமிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். Panniers போட்டு ஓட்டுற எல்லா ரைடரும் சொல்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப பிளான்டடாக இருக்கும். ஸோ கிராஸ் விண்டு அதெல்லாம் அடிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டாப் பாக்ஸ் போட்டு ஓட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தெரியும். பட் தென் Panniers போட்டு ஓட்டும் போது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ் கைஸ். யூஸ்வலாக வந்து இது ஓப்பனாக தான் கொடுப்பாங்க. யா, செம்ம குவாலிட்டி. வாவ்,
கைஸ் செம்ம மேட்ரு என்னன்னா Panniers ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது தனியாக வாங்கணும்னு நினச்சேன். பட் இந்த Panniers ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க. செம்ம விஷயம். We have the keys and this is how it gets locked. ஸோ இப்படி பண்ணால் லாக் ஓப்பன் ஆகாது, செக்யூர்ட். இப்படி பண்ணிங்கன்னா it just unlocks and you're good to go. ஸோ இந்த Panniers நான் எங்கேருந்து வாங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா HDT Customs அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் தான் நான் வந்து இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஸோ நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ மும்பைலேருந்து பெங்களூருக்கு நான் ஷிப் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சேன். அண்ட் லக்கேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் த ரைட் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போ முடியுமோ அப்போ வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். when it's time to ride we have to just ride, not think about all these luggage and all. and yeah, my luggage system is sorted. ஸோ இதை நான் இப்படியே கேரி பண்ண போகிறது கிடையாது. அங்கே பார்த்தீங்களா நம்மளோட டாப் பாக்ஸோடைய டீகால். ஸோ அந்த டீகாலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இறக்க போகிறோம். that being said, I'll see you guys in the next video. You guys take care. பார்க்கலாம்.